தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பற்றிய அடிப்படை தகவல்கள். தமிழ்நாடு தனது 15வது சட்டமன்ற தேர்தலை 2016ஆம் ஆண்டு சந்திக்க உள்ளது. இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாட்டின் அரசியல் களத்திற்கு மட்டுமல்லாமல் இந்தியாவின் அரசியல் களத்திற்குமே முக்கியமாக கருதப்படுகிறது. காரணம், 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் 7.21 கோடி மக்கள் தொகை கொண்டுள்ளனர். மேலும் அவற்றுள் வாக்காளர்கள் 5.37 கோடி பேர் இருக்கிறார்கள். இவற்றுள் 2.69 கோடி ஆண் வாக்காளர்களும் 2.68 கோடி பேர் பெண் வாக்காளர்களும் அடங்குவர். ஒட்டுமொத்த மக்கள் தொகை அடிப்படையில் அட்டவணை சாதியினர் 20%, அட்டவணை பழங்குடியினர் 1.10% இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் உள்ள 32 மாவட்டங்களையும் உள்ளடக்கி 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. அவற்றுள் 44 அட்டவணை சாதியினருக்கும் 2 அட்டவணை பழங்குடியினருக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருப்பதனால் இந்தியாவின் நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் தமிழகத்திற்கு 18 இடங்கள் இருக்கின்றன. அந்த 18 இடங்களை யார் நிரப்பப் போகிறார்கள், எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் நிரப்பப் போகிறார்கள் என்பதனை தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளே வெளிப்படுத்தும். ஆக இது தமிழகத்திற்கு மட்டுமல்லாமல் மத்தியில் ஆட்சி செய்யும் மத்திய அரசாங்கத்திற்கும் இது ஒரு முக்கியமான அரசியல் களமாக விளங்கி கொண்டு வருகிறது. தமிழகத்தின் அரசியல் என்பது இந்தியாவின் அரசியலிலிருந்து சற்றே மாறுபட்டது. இந்தியாவில் முதலில் தேசிய கட்சிக்கு மாற்றாக எந்த ஒரு மாநிலத்தில் இனவாதத்தை அடிப்படையாக வைத்து ஒரு வலுவான ஆட்சி அமைக்கப்பட்டது என்றால் அது தமிழகம்தான். காரணம், அறிஞர் அண்ணாதுரை தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் முதலில் நிலையான ஆட்சியை தமிழகத்தில் நிறுவியது. அதனைத் தொடர்ந்து திமுகவிலிருந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களால் ஒரு திராவிட கட்சியும் தோற்றுவிக்கப்பட்டது. அந்த கணம் முதல் இன்று வரை தமிழகத்தில் திமுகவும் அஇஅதிமுகவுமே மாற்றி ஆட்சி அமைத்துக் கொண்டு வருகிறார்கள், அல்லது அவர்களது தலைமையிலான அரசு ஆட்சி அமைத்துக் கொண்டே வருகிறது. இன்று தமிழகத்தின் அரசியல் களம் இன்று சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. இன்று தமிழகத்தின் அரசியல் களத்தில் இலவசங்கள், நலத்திட்டங்கள், சிறுபான்மையினருக்கு முன்னுரிமை, மத நல்லிணக்கம் ஆகியவையே பிரதானமாக இருந்து வருகின்றது. திராவிட கட்சிகள் இலவசங்களுக்கும் இடஒதுக்கீட்டுக்கும் முன்னுரிமை கொடுத்தவர்களாகவே தங்களுடைய செயல்பாட்டின் மூலம் வெளிப்படுத்தினார்கள். இன்று பிரதானமாக இருக்கும் திமுகவையும் அதிமுகவையும் ஆட்சிக்கு வரவிடாமல் அவர்களுக்கு மாற்றாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் நல கூட்டணி உருவாகி இருக்கிறது. இதனால் வரை திராவிட கட்சிகளின் கூட்டணி இல்லாமல் எந்த ஒரு கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது என்று இருந்த நிலையில் திராவிட கட்சிகளின் துணை இல்லாமல் திமுக அதிமுகவின் கூட்டணி இல்லாமல் மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய 4 கட்சிகளும் ஒன்று சேர்ந்து மக்கள் நல கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள். இவர்கள் தவிர இந்திய காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் இன்று தமிழகத்தில் முக்கிய அரசியல் கட்சியாக பேசப்பட்டு வருகிறது. இந்த 2 தேசிய கட்சிகளுக்கு அடுத்தபடியாக தற்போதைய எதிர்கட்சியான தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் பேசப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டின் தேர்தல் களத்தில் பலராலும் விமர்சிக்கப்படுவது ஓட்டுக்கு பணம் வாங்குதல், பணம் கொடுத்தல். தமிழகத்தின் முக்கியமான தலைவர்கள் கூட பல மேடைகளில் பேசும் பொழுது எந்த கட்சியை சார்ந்தவர்கள் பணம் கொடுத்தாலும் அதை ஓட்டுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள், ஆனால் உங்கள் மனதுக்கு யாரை தேர்ந்தெடுத்தால் நல்லபடியாக ஆட்சி நடக்கும் என்று விரும்புகிறீர்களோ அவர்களுக்கே ஓட்டு போடுங்கள் என்று பல தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த தமிழகத்தில் இலவசங்களை வழங்க மாட்டோம் என்றும் மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்றும் ஆகிய 2 கொள்கைகளை முதன்மைப்படுத்தி தேர்தலில் முதலில் குதித்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. அண்ணாவின் காலந்தொட்டே இலவசம் வழங்குவதற்காக பல பகுத்தறிவு சிந்தனைகளுடனும் ஒரு முற்போக்கு சிந்தனையுடனும் அதை ஆதரித்து வந்த கட்சிகள் திராவிட கட்சிகள். இலவச வேட்டி சேலை, இலவச பள்ளி மாணவர்களுக்கான உபகரணங்கள், இலவச மிதிவண்டி, இலவச மடிக்கணினி, இலவச தொலைக்காட்சி, இலவச மிக்சி, இலவச கிரைண்டர், இலவச மின்விசிறி, இலவச அடுப்பு, இலவச ஆடு என்று இலவசமாக பல பொருட்களை வழங்கி திராவிட கட்சிகள் தமிழக மக்களிடையே தங்களுடைய நிலையை நிலைநாட்டி கொண்டனர்.
ஆனால் அதே சமயத்தில் இந்த இலவசங்கள் தான் தமிழ்நாட்டை சீரழித்து விட்டது என்று கூறியும் இப்பொழுது அரசியல் களத்தில் இன்று பிரச்சாரம் நடத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த பாமகவை தொடர்ந்து இலவசங்களை எதிர்த்தும் தமிழ் தேசியத்தை வளர்த்தும் சில கட்சிகள் செயல்பட்டு வருகின்றன. சில காலங்களாகவே திராவிட அரசியலை எதிர்த்து தமிழ் தேசியம் பேசி அரசியல் நடத்தி வந்து கொண்டிருக்கின்றன சில கட்சிகள். அவற்றுள் குறிப்பிடுவனாக பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நாம் தமிழர் கட்சி ஆகிய கட்சிகள் இருக்கின்றன. இதனால் வரை சட்டமன்ற தேர்தலையே எதிர்கொள்ளாத நாம் தமிழர் கட்சி சீமான் தலைமையில் தமிழ் தேசியத்தை ஒரு வீரியத்துடன் நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறது. இவற்றுள் நாம் கவனிக்க வேண்டியது, தமிழ் தேசியம் பேசும் எந்த ஒரு கட்சியும் முழுமையாக திராவிட கொள்கைகளை எதிர்க்கவில்லை என்பதையே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் படித்தவர்களின் சதவீதம் 80.09% இருந்தாலும் யார் வெற்றி பெறுவார் என்பதை வெளிப்படையாக கண்டறிய முடியவில்லை. 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சி அமைப்பார்கள், எந்த கட்சியின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்பது இன்று வரை புரியாத புதிராகவே இருக்கிறது. 2016ஆம் ஆண்டு தேர்தலின் முடிவு மட்டுமே இதனை இறுதி செய்ய முடியும்.